வசனம் பேச முடியாமல் மறந்து நின்ற விஜயகாந்த் மீண்டு வந்தது இப்படித்தான். விஜயகாந்த் என்றாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது அவரின் கம்பீரமான குரலும் வசனம் பேசும் அவரின் ஸ்டைலும் தான். சினிமாவில் விஜயகாந்த் போல அசத்தலான வசனங்களை பேசியது யாருமில்லை. காவல்துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் செய்யும் ஊழல்கள், நீதிமன்றங்கள், சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் என விஷயங்களை அவர் நிறைய பேசியிருக்கிறார். ஊமை விழிகள் படத்தில் பேசாமல் நடித்தால் கேப்டன் பிரபாகரன் படத்தில் படம் முழுக்க பேசி நடித்திருப்பார். அதுவும் அந்த படத்தில் நீதிமன்ற காட்சிகளில் விஜயகாந்த் அலர்பார்க்கும் பேசும் வசனங்களை பேசியிருப்பார். ஏ மற்றும் பி சென்டர்களில் விஜயகாந்த் பிரபலமானதே வசனங்கள் மற்றும் சண்டைக காட்சிகள் தான். ஏழை ஜாதி, கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்களில் அசத்தலான அரசியல் வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த வசனங்களை விஜயகாந்துக்காக எழுதியதாக வசனகர்த்தா லியாகத் அலிகான். விஜயகாந்துக்கு இதை துவங்கி வைத்தது விஜயின் அப்பாவும் இயக்குனருமான எஸ். ஏ. சந்திரசேகர். 80களில் இவர் இயக்கிய படங்களில் அனல் பறக்கும் வசனங்கள் இருக்கும். இவரின் படங்களில் காவல்துறை, சட்டத்துறை, அரசியல்வாதிகள் மற்றும் ஊழலுக்கு எதிராக பல வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். விஜயகாந்தை வைத்து இவர் இயக்கிய முதல் படத்தில் தலைப்பே சட்டம் ஒரு இரட்டரை தான். இதுதான் விஜயகாந்துக்கு முதல் ஹிட் திரைப்படமும் கூட. ஆனால் அதே விஜயகாந்த் வசனங்கள் பேச முடியாமல் நின்ற சம்பவம் பற்றி இங்கு பார்ப்போம். விஜயகாந்தை வைத்து பூந்தோட்ட காவல்காரன் படத்தை இயக்கிய செந்தில்நாதன் ஊடகம் ஒன்றில் பேசியபோது, நானும் எஸ். ஏ. சந்திரசேகரும் 1979ஆம் வருடம் ரிலீஸ் ஆன மேட் மேக்ஸ் படத்தை பார்த்தோம். இது போன்ற படத்தை தமிழில் எடுக்க முடியுமா என்று யோசித்து எஸ்ஏசி ஒரு கதையை எழுதினார். அதில் விஜயகாந்த் நடிப்பது என முடிவானது. அப்போது 2 வருடங்கள் விஜயகாந்த் நடிக்காமல் இருந்தார். படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனர் ஆக்ஷன் சொன்னதும் வசனங்களை பேச முடியாமல் அப்படியே நின்றார். இயக்குனருக்கே அவர் மீது சந்தேகம் வந்துவிட்டது. இது சரியா வராது என சொன்னார். நானே இல்லை சார், கண்டிப்பாக பேசி விடுவார் என சொன்னேன். அப்போது விஜயகாந்த், சார் இன்னைக்கு என்னை விட்டுருங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க, வசன பேப்பரை என்கிட்ட கொடுங்க, நாளைக்கு வந்து பேசுகிறேன் என சொல்லிவிட்டு போனார். அடுத்த நாள் எஸ்ஏசி ஆக்ஷன் சொன்னதும் பழைய விஜயகாந்தாக மாறி வசனங்களை ஒரே டேக்கில் பேசி நடித்தார். எல்லாருமே கைத்தட்டினார்கள் என்று சொல்லியிருந்தார். அதெல்லாம் விஜயகாந்த் சாருக்கு மட்டும்தாங்க பொருந்தும். அந்த ஒரு உழைப்பு, ஹோம்ஒர்க் பண்ணி அதுக்கான கொண்டு வந்து அதை மறுபடியும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேங்கிறதெல்லாம் காட்டுறதெல்லாம் விஜயகாந்த் சார் மட்டும்தான். ஏன் நிறையா நேரம் துவண்டு போனப்பெல்லாம் அவர் மறுபடியும் நான் இருக்கேன் இந்த ஃபீல்டுலன்னு சொல்லி காமிச்சவர் தான் விஜயகாந்த் சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தாங்க விஜயகாந்த் சார். அதை பற்றி பேசணுன்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே போகலாம். அதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. எம்ஜிஆருக்கு எப்படி நம்ம தொடர்ந்து வீடியோ போடணுமோ அது மாதிரி கருப்பு எம்ஜிஆரான விஜயகாந்த் சாருக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷன் தான் விஜயகாந்த் சார். ஸோ அவரை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணி என்னை டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு உதவுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.